இந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்குல என்ன மாதிரி இருக்கணும், ஒரு லுக் எப்படி இருக்கணும்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணோம். அதுக்கும் அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். என்னென்னா ஒரு அதான் நடிப்பு அரக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவ்வளோ டெடிகேஷன் வந்து என்னென்னா ஒரு 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 காட்சியை அப்படியே முழுசாக வாங்கிட்டு அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒரு 2 வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற கேப்பு அது முதற்கொண்டு முழு எஃபோர்ட் போடுறாரு. எல்லா நோட்டுக்கும் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்து அப்புறம் இது பாடி லாங்குவேஜ். இந்த டைலாக் கை எங்கே இருக்கணும், இந்த டைலாக் லுக் எங்கே இருக்கணும், இந்த டைலாக் எப்போ வாய்ஸ் ஏற்றணும், எப்போ இறக்கணும், அவ்வளவு ப்ரிசைஸாக டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாரு. சீன் முன்னாடியே வாங்கிட்டு நீங்கள் எப்படி அது கதை சொல்லும்போது புரிஞ்சுக்கிது என் மைண்டில் என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் ஃபுல்லாக சீனை படிச்சுட்டு பக்காவாக ரெடியாகி வருவார். மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். சம்டைம் வேறு ஏரியா போகும், இல்லை இப்படி எப்படி எப்படி பண்ணி காமிங்க அப்படிமாரு. நான் சும்மா ரைட்டாக அப்படி பண்ணி ஓகே டக்குன்னு பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பண்ணி வரும். அதான் சொல்கிறேனே, ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 2 வாரத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை கூட அவர் யோசித்து நடிக்கிறாருன்னும் போது அதகலமாக இருக்கும் அவர் வர காட்சிகள்லாம் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த். அது இந்த கொடுத்த காட்சிகளை வந்து அது எவ்வளோ மேலே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிட்டு இதை விட சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுறாரு.